பார்த்து ஜெபக்காரன் தலையை நோக்கி பயப்படாதவரி விசுவாசம் உள்ளவனா என்று சொன்னா. ஹalleluya. அவன் பயமுறுத்துறான். இந்த விஷயம் பாருங்க, இதுல என்ன சம்பவம் தெரியுமா? அவன் உங்களை பயமுறுத்துறான், நீ என்ன செஞ்சிரு? பயப்படாம. இதுதான் காரியம். விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாரு, அவன் உன்னை பயமுறுத்துறான், நீ பயப்படாம விசுவாசம் உள்ளவரி அப்படின்னா. என்னிடத்தில் விசுவாசம் வருங்கள், தேவனிடத்திலையும் விசுவாசம் வருங்கள் சொல்லிட்டு வாசல கலங்காதுங்கள் சொல்லி யோவான் 14:1 வாசிக்கலாம். யோவான் 14:1 என்னிடத்தில் விசுவாசம் வருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் கலங்காதுங்கள் என்று சொல்லி உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி தேவன் சொன்னார். வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பாங்க, பயப்படாமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் வருங்கள், என்னிடத்தில் விசுவாசம். ஏன்னா நாளைக்கு என்ன செய்வான்? வந்து உங்களை பயப்படாம மாதிரி இதயத்தை கலங்கத்தக்க செய்தி வரும், இதயத்தை வந்து கலங்கத்தக்கதான சம்பவம் நடக்கும்.